Kit Cabs presents Galata Siddharth Fan Festival, powered by GT Holidays. Associate sponsors Kesh Tara Hair Oil, 100% natural. Sura School Guides. Salem Shri Raghavendra Jewellers. Hospitality partner Crown Plaza, Chennai. Food partner Topi Vapa Biryani. என் வீட்டு பூவெல்லாம் உன் வீட்டு திசை பார்க்கும் என் வாசல் முன் பாடம் எங்கன்னு கேக்குதடி. அடடா 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 என ஏதோ செய்கிறாய், அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். நான் வந்து சில சாங் லிஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச லிஸ்ட் நான் கொடுக்குறேன். அதில் உங்களோட ஃபேவரட் என்ன நீங்கள் ஜென்யூனாக சொல்லணும். ஓகே, NH4லேருந்து யாரோ இவன், பாய்ஸ் படத்துலேருந்து வந்து எகிரி குதித்தேன், 180லேருந்து நீ கூறினால், காவிய தலைவன்லேருந்து யாரும் இல்லா, அண்ட் டக்கர்லேருந்து நிரா. Wow, what a lovely selection of songs. திரும்ப அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வருவான். எகிரி குதித்தேன் இன் பாய்ஸ், யாரோ இவன் NH4, யாருமில்லா தனியறையில் காவிய தலைவன், நீ கோரினால் 180, நிரா ஃப்ரம் டக்கர். வாட் அ லவ்லி செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ். நிஜமாவே இந்த 5 பாட்டும் ஒரே ஹீரோக்கு போட்டிருக்காங்கங்கிறச்சு நிஜமாவே ஐம் லக்கி கை அப்படின்னு தான் தோணுது. இப்போது அதான் ஆர்டர் வைஸ் சொல்லணும்னா ஐ திங்க் ஈச் சாங் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மேஜிக் இன் திஸ் லிஸ்ட். அதில் வந்து வில் ஸ்டார்ட் வித் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் சாங். நீ கோரினால் சரத் சரோட சாங்கு. அது மியூசிக் டைரக்டர் நிவாச கேட்டாலும் சொல்லுவார், சரத் சார் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிரெயின் மியூசிக் டைரக்டர். அவர் பயங்கர குரு ஃபார் எவ்ரிபடி. எவ்ரிபடி இஸ் அ குரு. ஏன்னா அவர் வந்து சிங்கர்ஸ் பயப்படுவாங்க அவர்கிட்ட, மியூசிஷியன்ஸ் பயப்படுவாங்க, அரேஞ்சர்ஸ் பயப்படுவாங்க. பிகாஸ் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஸோ அது வந்து த மோஸ்ட் knowledgeable and complicated melody and compositionனா அது நீ கோரினால். ஓகேயா, அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு வருவோம். எனக்கு வந்து ரஹ்மான் சாரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் வந்து காவியத்தலைவன் பண்ணுறச்சு வசந்தபாலன் சாரும் நானும் ரஹ்மான் சாரோட உட்காந்து டிஸ்கஷன் வைக்கும்போது நான் வந்து நிறைய யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு டியூன் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனே டிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஏன் பிடிக்கலன்னு கேட்பாங்க. அப்புறம் இப்போ வந்து ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒன்று போடுறோம்ல, ப்ளீஸ் லிசன் ஆன் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற மாதிரி. மியூசிக் டைரக்டர் எங்கே கேட்டிங்க, காரில் கேட்டிங்களா, வீட்டில் ஒரு வாட்டி கேளுங்களேன், ஒரு வாட்டி பூஜை பண்ணிட்டு கேளுங்களேன், ஒரு வாட்டி ப்ளூ ட்ரெஸ் போட்டு கேளுங்களேன், ஒரு வாட்டி நல்லா சாப்பிட்டுட்டு கேளுங்களேன், எப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் நான் சொல்லுவேன், ஏன் இவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு கிரியேட்டருக்கு பிடிக்கலன்னா புதுசாக போட்டு கொடுங்களேன்னு சொல்லுவோம். அதுக்கு நான் உதாரணமாக கொடுக்கறது ஏஆர் ரஹ்மான் சார். காவியத்தலைவனில் யாருமில்லா தனியறையுமா இருக்கட்டும், மிஸ்டர் மைனராக இருக்கட்டும், ரஹ்மான் சார் போட்ட ஃபஸ்ட்டு டியூன் அது கிடையாது. அது வந்து திரும்ப வேற ஒன்று கொடுங்கன்னு கேட்கறச்சு, ஏன் உங்களுக்கு இந்த டியூன் வேணான்னு அவர் ஒரு வாட்டி கூட கேட்கல. ஓ பிடிக்கலையா, ஓகே வேற போட்டலாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு டிஸ்கஷன். ஸோ அப்படி வந்த ஒரு வரிசையில் வந்து எக்ஸ்ட்ராடினரி லிரிக்ஸ், பாவிஜய் எழுதின லிரிக்ஸ் அண்ட் யாருமில்லா தனியறையில் இஸ் அ மேஜிக்கல் லவ் சாங். அது வந்து ஒரு பீரியட் ஃபில்மில் வர ஒரு சாங்னு மைண்டில் வச்சுக்கிட்டாலும் அது ஒரு டைம்லெஸ் சாங்னு எனக்கு அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் தோணும். ஸோ தட்ஸ் த செகண்ட் சாங் ஐட் வாண்ட் டு டாக் அபவுட். மூணாவது இடத்துல வந்துட்டு யாரோ இவன் ஃப்ரம் NH4 கண்டிப்பாக நான் சொல்லுவேன். பிகாஸ் யாரோ இவன் வந்து எனக்கு அதில் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா யாரோ இவனோட தெலுங்கு வெர்ஷன் நான் தான் பாடியிருக்கேன். ఏ వైపుగా ఎదురెళ్ళనే ఆ నింగిలో నీతో ఇక, అది నాన్న పాడదు. దూరాలు సెలవని తొలగలులే నీ పేరుతో నా వేలికే చెలిమాయలే. அந்த சாங் தெலுங்குல லூப்ல பாடினா நாங்க எல்லாம் சேர்ந்து வைப் பண்ணுவோம். வருது அது இந்த அஞ்சல இல்ல அந்த சாங். இதுக்கு நீங்க நடுவுல ஏன் முந்திர நீ ஒரு நிமிஷம் இரு. ஸோ அதுக்கப்புறம் தட் இஸ் த தேர்ட் பிளேஸ். எகிரி குதித்தேன் டெஃபினட்டா வி ஹேவ் டு சே. பிகாஸ் இதுல எனக்கும் கார்த்திக்கும் ஒரு தனி செப்பரேட் கதை இருக்கு. ஏன்னா சங்கர் சாருக்கு இருக்கிற மியூசிக் டேஸ்ட் அது வந்து ரஹ்மான் சார் கிட்ட நீங்கள் எப்போன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ஒரு 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 3 சாங் இருக்கும், அந்த 3 சாங் நீங்கள் 10 டைரக்டர்ஸ்க்கு ப்ளே பண்ணி போட்டிங்கன்னா நான் இப்போ வருஷம் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எது பெரிய ஹிட் ஆகும்னு சங்கர் சார் சொல்லுவார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு சான்ஸே இல்லை. அப்படி இருக்கிற சங்கர் சாருக்கு எகிரி குதித்தேன் மேலே கம்மி கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அவரோட நான் பெட்டு வச்சேன், சார் இது பயங்கர ஹிட் சாங்கு, இல்லையா எனக்கு என்னமோ வேற மாதிரி போல, சார் ப்ளீஸ் சார் இது பயங்கர ஹிட் சாங். இந்த டிஸ்கஷன் எங்கே வரைக்கும் போச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் போய் ஃப்ளைட் இறங்குது, அங்கேயும் சங்கர் சார் மூஞ்சில் ஏதோ ஒரு, ஏன்னா அந்த சாங் அந்த டைம் அந்த 62 கேமரா வச்சு எடுத்தோம், அந்த டைம் ஸ்லைஸ் மேட்ரிக்ஸில் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணோம், அவ்வளோ செலவு. அந்த டைமில் 2 கோடி ரூபாய் அந்த பாட்டு. ஓகே, அந்த காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ
2 கோடி ரூபாய் செலவு பண்ணுற சாங்குக்கு ஒரு டேரக்டருக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் கன்ஃபார்மாக. ஆனாலும் அவருக்கு எங்கேயோ பிகாஸ் சாங்கோட டெம்போ வாஸ் நாட் ஃபாஸ்ட். ஸோ அவர் கொஞ்சம் டவுட்டு, இவ்வளோ பயங்கரமாக ஷூட் பண்ண போகிறோம், எகிரி குதித்தேன் வானம் எடுத்தது பாதங்கள், அந்த டெம்போவில் இருக்க பாட்டு. ஸோ அது வந்து சாங் எடுக்க எடுக்க அவரோட மேஜிக், அவர் அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்ட மேஜிக், ஏஆர் ரஹ்மான், கபிலன் அண்ட் அந்த புருவங்கள் இறங்கி மீசையானதுங்கிற லைன்லாம் அது ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் கைண்ட் ஆஃப் ஒரு லிரிக் ரைட்டிங். அண்ட் ஸோ இந்த 3 பேர் கலந்து அதில் ரவி கே சந்திரன் வந்து ஒரு மேஜிக் போட்டு, அதில் அந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி 62 கேமரா மேஜிக், அதில் 2 சின்ன பசங்க சித்தார்த்தும் ஜெனலியாவும் ஆடுனாங்க. ஸோ நாங்கள் தான் அதில் லாஸ்ட்டு பூந்தி கொடுப்பாங்கள்ல ஸ்வீட் ஷாப்பில், அந்த மாதிரி நாங்கள். ஸோ அது அந்த சாங் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிமில் எனக்கு கிடைக்கிறதுங்கிறது அதெல்லாம் வாட் த ஸ்டஃப் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தட் சாங் இஸ் ஸ்பெஷல் ஃபார் தட் ரீசன். அண்ட் லாஸ்ட்டாக ஐ டாக் அபவுட் நிரா பிகாஸ் ஃபார் மீ இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பிரேக்கப் சாங்கில் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் போயட்ரி, பாசிட்டிவ் அவுட்லுக், அதாவது இதை வந்து வெறும்னே ஒரு சூப் சாங் அப்படின்னு சொல்லிட்டு வெறும்னே ஒரு சரக்கடிச்சிட்டு பாடுற பாட்டுன்னு இல்லாமல், இல்லை பொண்ணை திட்டுறது பையனை திட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், நிரா இஸ் ஜஸ்ட் இட்ஸ் அ மெடிடேஷன். ஸோ அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாமே இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி டன். லிரிக்கே எப்படி அது இருக்கும்னா, விழியிலே ஒரு கீரையிலே விழுந்ததே தெரியாமலேன்னு தான் இருக்கும். 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இல்லை, ஆனால் ஏதோ பிரேக் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஹோல் இதுவுமே போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் அவர் சொல்கிற வருவது. இந்த சாங் நீங்கள் வந்து ஜெண்டர் மாற்றி பாடுங்க, இட் வில் ஸ்டில் ஒர்க். ஏன்னா என்னை தோண்டாதே திமிரே பகல் வேஷம் போடாதே, உன்னை தீராமல் பிடித்தேன் உயிரில் உன்னை அடைத்தேன் வெளியில் கொஞ்சம் நடித்தேனேங்கிறது பொண்ணும் பையனை பற்றி பாடலாம், பையனும் பொண்ணை பற்றி. அப்புறம் என்னை விட்டுட்டு போகாதே அழகேங்கிறது கூட ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து பாடலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த நிரா சாங் வந்து தெலுங்கில் வந்து நான் பாடியிருக்கேன். அதுலேயும் நான் பாடியிருக்கேன்னு இல்லை, ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ கௌதம் தமிழில் பண்ணது வந்து தெலுங்கில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து தமிழில் மிஸ் ஆன குறையும் நம்ம கவர் பண்ணிட்டீங்க. ஸோ பயங்கரமாக அது ஒரு ரீசன் சொல்லி வந்து அதை ஆர்டர் பண்ணது கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ உங்களோட பாட்டு நீங்கள் வந்து இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதில் ஒரு சின்ன வைப் பண்ணோம், அதை கேட்கணும்னு தோணுது. ஒருத்தவங்க ஸ்பெஷலாக பாட வராங்க. வித் யூ பெர்மிஷன் அவங்களை கூப்பிடலாமா? எஸ் ப்ளீஸ். நிரா நிரா நியன் நிரா திரா திரா நினை திரா நொடி சுகம் தரா வலி யுகம் விடா. சார் நெக்ஸ்ட்டு உங்கள் வாய்ஸ்லேருந்து எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சாங். நீயும் நானும் ஒன்றாய் போகும்போது நீளும் பாதம் இன்னும் வேண்டும் என்று நெஞ்சம் ஏங்குதடி, வானவில்லாய் நீயும் வந்த போதும் எந்தன் கருப்பு வெள்ளை கண்கள் ரெண்டும் கலராய் மாறுதடி, என் வீட்டு பூவெல்லாம் உன் வீட்டு திசை பார்க்கும், என் வாசம் பாடம் எங்கன்னு கேக்குதடி. அடடா 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 என ஏதோ செய்கிறாய், அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய், நீயும் வந்தாய் என் உருகம் கேட்கிறாய், எதிரில் நீயும் வந்தாய் என் உயிரை கேட்கிறாய், அடி உன்முகம் கண்டால் என் இமை 2 கைகள் தட்டுதே. தேங்க்யூ. ஸோ வந்து ஒரு 2 டயலாக் பற்றி கேட்டே ஆகணும். ட்ரெய்லரில் வந்து 2 டயலாக். அதில் ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்ற உனக்கே இவ்வளோ தான், கொத்துப்பரோட்டா சாப்பிட்றேன் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து பயங்கரமாக இருந்தது. ஐ திங்க் அது ஹிலேரியஸாக இருந்தது. அது வர இடம் வந்து மாசாக இருந்தால் கூட டக்குன்னு ஒரு சிரிப்பு வந்தது. அது உருவான கதையை சொல்லுங்க. இந்த படத்தில் வந்து இவர் ஒரு ஹை அண்ட் டாக்ஸி ஓட்டுற ஒரு கால் டாக்ஸி டிரைவர், ஒரு பென்ஸ் BMW. ஸோ நம்ம ஊரில் ஒரு கொரியாலேருந்து இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கார் கம்பெனி நடத்திட்டு இருக்க, ஐ மீன் அந்த கார் ஹையர் கம்பெனி நடத்திட்டு இருக்க ஒரு வில்லன் கம்பெனி வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு கொரியாக்காரர் வச்சிருக்காரு. இங்கே ஒரு கொரியாக்காரர் வச்சிருக்காரு. ஸோ கொரியாவில் இப்போது அவருக்கும் ஒரு கிளாஷ் வருது.
அப்படிங்கிறப்ப அவர் எப்படி இவர் வந்து பேசுவார், எப்படி அதை கவுண்டர் கொடுப்பாரு. ஆமாம் அப்படின்னா அவர் பயங்கர திமிரா பேசினாரு. நூடுல்ஸுங்கிற உனக்கே இவ்வளோ திமிர்னா இப்போ கொத்து பரோட்டா சாப்பிட்ற எப்படி டக்கு டக்குன்னு போட்டு தோசைக்கல்ல அடித்து சாப்பிட்றேன் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா அது சாஃப்டாக அந்த தண்ணியில் வேக போட்டு அப்படியே நூல் மாதிரி உள்ளே போடுறது. இது ஆமாம் பல அட்டிங்கள் வாங்கி கொத்து பரோட்டாவே சாப்பிட்ருக்கோம். கொத்து பரோட்டாவே கொத்து போட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இவரோட கேரக்டரையும் அவரோட கேரக்டரையும் ஐ மீன் நான் எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப் அப்படிங்கிறதுக்கான அந்த டைலாக் தான். இல்லை இந்த படம் எடுத்த உடனே நான் வந்து ரஃப் அண்ட் டஃபாக எடுத்த உடனே 10 பேர் அடிக்கிற கேரக்டர் கிடையாது எனக்கு. அதனால இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு சீனில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறப்பான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் இந்த குன்ஸ் அலியாஸ் குணசேகருங்கிற கேரக்டர் எதனால ஆக்ஷன் ஹீரோ ஆனாங்கிறதுக்கு ரொம்ப தீவிரமான காரணங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த ஒரு கேஷுவல் நம்ம டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிற விஷயம்லாம் இந்த படத்தில் பஞ்ச் டைலாகாக வரும். பிகாஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சாதாரணமான ஆள் இருக்கிறச்சு அவன் பேசுகிற சாதாரண விஷயங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக தெரியும். ஸோ அதுதான் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற உனக்கே இவ்வளோனா கொத்து பரோட்டா சாப்பிட்றீங்க எவ்வளோ இருக்கும். அதில் யூடியூப் கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்னான், சார் 2மே மைதா தானே சார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். ஸோ அது உண்மையாக இருக்க அதோட இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா இருந்தாலும் அதோட மென்மையும் அதோட கொடூரமும் வேறங்கிற மாதிரி வச்சிருக்கு. இன்னொரு டைலாக் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டைலாக். அண்ட் இது வந்து உங்கள் படத்தோட ஹீரோயின் சொல்கிறது வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. கமிட்மெண்ட்டெல்லாம் வந்து முடியாது, லவ்லாம் முடியாது, செக்ஸ்னா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சீரியஸான இடத்துல வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு விமன் அந்த ஒரு விஷயம் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான மேட்டராக இருக்குது. அண்ட் நேற்று எல்லா ப்ரெஸ் மீட்டோட தம்ப்நெயிலில் கூட வந்து அந்த விஷயம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைலாக் எழுதினது, ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கூட, சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டும் போயிட முடியாது, அதுக்கு பின்னாடி ஒரு டீப்பான காரணமும் இருக்கணும். ஸோ அதை பற்றி நம்மளோட மீடியாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நான் எந்த காரணத்துக்காக அதை தூக்கி சொன்னேனோ, தம்ப்நெயிலில் வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் கல்யாணம் வேணாம் சித்தார்த், நான் அப்படி சொல்லவே இல்லையே. லக்கி அலியாஸ் மகாலட்சுமி தானே அப்படி பேசிச்சு, ஏன் மேலே எதுக்கு உடல் உறவு வேணா வச்சுக்கலாம் சித்தார்த் பிளிச், நான் அப்படி சொல்லவே இல்லையா, தம்ப்நெயிலுக்கு பிறந்தவனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ ஏன் அப்படி பேசுறா அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக எல்லாருமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தனியாக சம்பாதிக்கணும், தனியாக செலவு பண்ணணும், யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் போத் ஆர் ஈக்குவல் தான் இல்லையா. ஸோ அதுதான் அவள் விரும்புகிறா, போத் ஆர் ஈக்குவல். எனக்கு எப்போ பிடிக்குது, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடவே இருக்கணும், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கணும், நீ சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படின்லாம் நினைக்கிற ஒரு ஆள் கிடையாது. பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த கேரக்டர் நான் எழுதுறேன். பட் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில பெண்கள் ஸ்மாஷ் த பேட்ரியார்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்மாஷ் த பேட்ரியார்கி பிடிக்காதுன்னு இல்லை, பேட்ரியார்கிலாம் பிடிச்சி சாவடிக்கணும் இந்த மேல் டாமினேஷன் அப்படியும் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு ஃபீமேல் கேரக்டர் அதை 100 வருஷமா படம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய மேல் கேரக்டர்ஸ் கடைசி இப்போ கடந்த இந்த 50 வருஷத்தில் எடுத்துக்கங்க, பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன் அப்படின்னு டைலாக் சொல்கிறது, பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கேரக்டர்ஸ், இந்த மாதிரி மேல் கேரக்டர்ஸை பார்த்துருக்கோம். அதை பார்த்து யாருமே ஆச்சரியப்படல. ஆம்பளைங்கன்னா பொறுக்கி பசங்க, ஆம்பளைங்களும் பிடிக்காது அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னால் உடனே என்ன ஒரு பொண்ணு இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கருத்து வந்து நம்ம அப்படி பார்க்கணும். ஸோ இவ வந்து எனக்கு எங்கே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா, குன்ஸுங்கிற கேரக்டர் கிட்ட போய் இப்போ ஆடியன்ஸ் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் செக்ஸ் லெட்ஸ் டூ இட் அண்ட் ஃபர்கெட் இட், இந்த காதல் கல்யாணம்லாம் வேணாம்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ஆடியன்ஸ் அப்படின்றாங்க. அந்த குன்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ அவன் அதோட ரியாக்ஷன் என்ன கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா 20 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சித்தார்த் அவர்களை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு? ஆக்சுவலாக இப்போது எனக்கு இது ஒன்று சொல்லலாம். ஆக்சுவலாக சங்கர் சார் அவரோட படத்தில் டெபியூவாக இன்ட்ரடியூஸ் ஹீரோவாக பண்ண சித்தார்த்துக்கு மறுபடியும் 20 இயர்ஸ் கழிச்சு நான் அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து அவர்கிட்டயே வேலை கற்றுக்கிட்டு திரும்பி வந்து சித்தார்த்தை டைரக்ட் பண்ணுறது, அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. இன்னொரு ஒரு குட்டி விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். யூ ஃப்ரம் மணிரத்னம் சார் ஸ்கூல் அண்ட் யூ ஃப்ரம் சங்கர் சார் ஸ்கூல். ஸோ 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நீங்கள் வந்து சார் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து சங்கர் சார். ஸோ 2 பேரும் சேரும்போது அது நீங்கள் பேசியிருக்கீங்களா இப்படி ஆயிருக்கே அப்படின்னு? எங்கள் குருஸ் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, நாங்கள் கற்றுக்கிட்ட சினிமா அவங்கக்கிட்டேருந்து கற்றுட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கார்த்தியோட படம் பண்ணுறது சங்கர் சார் அவ்வளோ ஹாப்பி. அதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, கார்த்தி என்னோட படம் பண்ணுறது சங்கர் சார் பயங்கர ஹாப்பி. ஸோ அந்த விதத்தில் எங்கள் 2 பேருக்கும் இந்த படம் வந்து
சங்கர் சார் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இப்போ படம் பார்க்க போகிறாரு. அண்ட் அவர் என்ன சொல்ல போகிறாரு, நாங்கள் 2 பேரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். பிகாஸ் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டாக இருக்கும். அவர் வந்து ஒரு க்ரீன் ஃப்ளாக் கொடுத்துட்டாருன்னா இட் வில் பி கிரேட். ஏன்னா கார்த்தி இஸ் அ பக்கா தியேட்டர் கண்டென்ட் கமர்ஷியல் டைரக்டர். அண்ட் எங்கள் சங்கர் சார் பற்றி உலகமே சொன்ன விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பல்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கார்த்தி வந்து அவரோட குரு கிட்ட கற்றுட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன். கரியரில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்மாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ நல்லா வந்திருக்கு படம். எப்போவாது இந்த கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் ஒரு சீனுக்கு இல்லை நான் இது இப்படி அப்படி அந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கா? ஒரு கான்செப்ட் யோசிச்சு என்னோட தாட் ப்ராசஸ் வேறு யார்ட்டையோ சொல்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் உடனே பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், இல்லை இது இப்போ ஓடுமா ஓடாதா, இது வந்து ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா, இது மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. பட் சித்தார்த் வந்து அது ஈஸியாக கிராப் பண்ணிடுவார். இது கன்ஃபார்ம், ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மாதிரி அந்த ஒரு சிங்க் இருக்குது. ஏன்னா என்ன யோசிச்சாலும் அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோட டைரக்டர், அடுத்த 2 படம் எங்களோட தான், நான் கொடுக்க மாட்டேன், இதான் பெஸ்ட், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்து எங்களோட அடுத்த படம் இதோட பெரிய படம், இதோட ஒரு டிஃப்ரெண்ட்டான முயற்சியாக இருக்கும். அண்ட் எனக்கும் கார்த்திக்கும் இந்த நம்பிக்கைக்கு முக்கியமான காரணம் அதுதான். கார்த்திக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நாங்கள் பேசுகிற காமன் லாங்குவேஜ். இந்த படத்தில் நான் ஒரு கேப் டிரைவராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து நிறைய ஸ்பீட், நிறைய பவர் இருக்குது. ஸோ படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் எங்கேயுமே நிற்காம நான் ஸ்டாப் கலாட்டாவாக இருக்கும். அதான் சார். நிவாஸ், உங்களோட மெலடிஸ்க்கே தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்க தான் செய்யுது. அண்ட் அதில் வந்து நிராவும் இப்போ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் சித்தார்த் சார் 20 இயர்ஸாக நம்ம பார்த்து ஸ்க்ரீனில் நான் வளர்ந்துருக்கேன். யூனோ ஹவு இன்டெலிஜென்ட் அண்ட் சென்சிபிள் ஆக்டர் ஹி இஸ். அப்படி இருக்கும்போது கார்த்திக் சாரோட சென்சிபிலிட்டியும் அவரோட சென்சிபிலிட்டியும் வந்து சேரும்போது இந்த ஃபிலிமில் வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் வரும்ன்றதை நான் ஆரம்பத்துலேருந்து பிலீவ் பண்ணேன். ஆக்சுவலி அப்படி உருவானதான் நிரா. ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்டருந்து பெஸ்ட்டாக வந்து ஒரு டைரக்டர் தான் வாங்க முடியுன்றதை நான் ரொம்ப எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நிரா என்கிட்ட இருந்து வாங்கின டைரக்டருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை, நிவாஸ் இஸ் அ மெலடி கிங். ஸோ நிவாஸோட மெலடிஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங் மெலடிஸாக இருக்கும். அண்ட் அதில் நிராங்கிற சாங் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான சாங். பிகாஸ் படத்தில் கார்த்தி அந்த சாங்கை பிளேஸ் பண்ண இடம், யூஸ் பண்ண விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சித் ஸ்ரீராம் பாடினது, அதில் கௌதம் வந்து ஒரு செகண்ட் வாய்ஸாக வந்தது, அது எல்லாமே சாங்க்கு ஒரு மேஜிக் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ we are also looking forward. Thank you so much. இங்கே வந்து டக்கர் பற்றி எங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ நிவாஸ். Book It Cabs presents Galata Siddharth Fan Festival powered by GT Holidays. Associate sponsors Kesh Tara Hair Oil 100% natural. Sura School Guides. Salem Shri Raghavendra Jewellers. Hospitality partner Crown Plaza, Chennai. Food partner Topi Vapa Biryani.